தயங்காதே செரி பெரி உடன் வானம் நெட்டுவோம். தலைப்பு யாவின் மாய திருவிழா பயணம். யாவின் கிராமத்துக்கான அறிமுகம். மலர்கள், மரங்கள், குடிசைகள் நிறைந்த வண்ணமயமான விலங்கு கிராமத்தில் மியா உற்சாகமாக எழுகிறார். மியா இழுப்பாக விரித்து உற்சாகமாக படுத்தி எனது குதிக்கிறார் என்று திருவிழா நாள். திருவிழா கொடிகள் தூக்கப்படுகின்றன. கிராமவாசிகள் ஜொல்வலிக்கும் கொடிகள், விளக்குகள் கட்டுகிறார்கள். காற்றில் அசையும் அலங்காரங்கள். மியா பன்னியுடன் குதூகலமான நடனமாடுகிறார். பன்னி சுற்றி சுற்றி குதிக்கிறார்கள். காடில் இருந்து ஒரு அசாதாரண சத்தம். இலைகள் சத்தம் செய்கின்றன. மியா தேடல் போக முடிவு செய்கிறார். மியா சிறிய காட்வாரியை அணிந்து வெளியேறுகிறார். மாயவனத்தில் நுழைவு. பிரகாசிக்கும் காளான்கள், மிதக்கும் மொழிகள், கனவு போல் பனித்தூர்கள். ரோரோ கிளியை சந்திக்கிறார்கள். வண்ணமயமான இறகுகளுடன் ரோரோ நகைச்சுவையாக பறக்கிறார். ரோரோ பயணத்தில் சேர்க்கிறார். மியா நடக்கிறார். ரோரோ மேல் பறக்கிறார். ஒளிரும் பாதையை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் நடக்கும் போது பாதையில் காலடிகள் ஒளிர்கின்றன. மரத்தில் ஒரு ரகசிய கதவை கண்டுபிடிக்கிறார்கள். மனம் ஒரு இடைவெளியை போன்று திறக்கிறது. உள்பக்கம் ஒளிர்கிறது. பழைய ஆந்தை தோன்றுகிறார். மெதுவாக மாய தோற்றத்தில் ஆந்தை பறக்கிறார். இறகுகள் ஜொலிக்கின்றன. திருவிழா நட்சத்திரம் திருடப்பட்டது என ஆந்தை எச்சரிக்கிறார். திருவிழா நடக்கவே முடியாத நட்சத்திரம் இல்லாமல் யா இந்த பணியை ஏற்கிறார். வீர சப்தம் யா துணிச்சலுடன் கையில் இடுகிறார். கிறிஸ்டல் குகையின் வழியாக ஒளிரும் கற்கள், பிரதிபலிப்புகள், ஒளிகள், புதிர் பாலம், சவால், சரியான கட்டங்களை மட்டும் விட்டு வேண்டும். கட்டங்கள் மிதக்கின்றன. ரோரோ பாட்டில் அதை தீர்க்கிறார். ரோ பாடுகிறார். கட்டங்கள் ஒளிர்ந்து சரியாக அமைகின்றன. பன்னி உதவியுடன் திரும்புகிறார். பன்னிக்காடு நண்பர்களுடன் வருகிறார். அறிவாள் மலை கடத்தில் வெப்ப நிறங்கள் மிதக்கும் கற்கள் துள்ளல் இருந்தன. ஸ்பார்க்கில் நரியை சந்திக்கிறார்கள். பொன்னிற ஒளியில் நரி தோன்றுகிறாள். மாயமான வரைபடம் கிடைக்கிறது. வரைபடம் மிதக்கிறது. நட்சத்திரத்தின் இடம் காட்டுகிறது. மேக கோபுரம் வானில் இருக்கும். காற்றுடன் அடிக்கும்படி மேலே ஏறுகிறார்கள். கோபத்துடன் காகம் தோன்றுகிறான். இருண்ட இறகுகளுடன் ஒரு காகம் வழியை தடுக்கும். மியா கவனம் திருப்புகிறார். பன்னி ஏறுகிறார். நகைச்சுவையான சண்டை குழு ஒருமித்தமாக வெற்றி பெறுகிறது. திருவிழா நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஒளிரும் பப்பிள் உள்ளே நட்சத்திரம் இருக்கிறது. வீட்டுக்கு திரும்ப தூவினார்கள். நட்சத்திரத்தை வானில் வைக்கிறார்கள். நட்சத்திரம் மேலே எழும்பி கிராமத்தை ஒளிர வைக்கிறது. திருவிழா துவங்குகிறது. அனைத்து விலங்குகளும் நடனம் ஆடுகிறார்கள். ஒளிகள் எங்கும் மகிழ்ச்சி. பழைய ஆந்தை அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஞானமிக்க வார்த்தைகள் எல்லோரும் கை தட்டுகிறார்கள். இறுதி காட்சி. ஞான நட்சத்திரங்களை நோக்கி புன்னகைக்கிறார். வானத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கிறது.